என்ன கேக்குற சாமிய 100 சென்மம் கூட போதுமா? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரேல்கே வீடியோ குயிக் ஷார்ட்னு ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் இன்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மிட்டில் கொடுத்துருக்கேன். அது வந்து பண்ணிங்க டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஷன் இன்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க பார்த்தலாம். ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணி மேலே ஃபாண்ட் நீங்கள் கீழ் போயிட்டு அதில் வே ஃபான்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் மாதிரி பாருங்க அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே இன்ஃபார்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் உங்கள் மொபைல் எங்கே இருக்குனாக்கா மேல் லெஃப்ட் சைடில் வந்து பண்ண ஒரு 3 பட்டன் மாதிரி பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சைடில் வந்து பண்ண டவுனும் வந்து பண்ண மொபைல் ஷோ ஆகும். ஸோ அதில் தான் வந்து நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபாண்ட் எங்கே இருக்கும் ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஒரு 2 ஃபாண்ட் கொடுத்துருவோம். ஜஸ்ட் 2 ஃபாண்டுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே சைட் இருக்கா அதை கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட் மோஷன் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு இந்த இன்புட் வந்து பண்ணி நீங்கள் டிக் பண்ணிட்டு உங்கள் ஐட் மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம மறுபடியும் வந்து பண்ணாக்க ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ணால் அதே ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சில பேர் வந்து பண்ணாக்க அப்படியே எனக்கு சேஞ்ச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அது சேஞ்ச் ஆகலைனாக்க எப்படி ஃபிக்ஸ் ஆகுன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது அது இங்கே செலக்ட் போயிட்டு உங்கள் டெஸ்ட்டுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்கள் கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸு கொடுங்க. அப்படி இல்லைனாக்கா ஸ்மால் லெட்டரில் கிடையாது கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க டைலாக் தகுந்த மாதிரி லிஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணது தெரியாது நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. சப்போஸ் நீங்கள் வந்து பண்ணாக்க அதோடைய டெஸ்ட்டோட கலர் வேணும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே பண்ண ஸ்டிரப்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு அப்படி இங்கே கீழே மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கலர் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணாக்கா அந்த டெஸ்ட்டுக்கு மேலே கீழே வந்து பண்ணாக்கா அதே எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஸ்டிரப்ஸில் போயிட்டு அதே மாதிரி வந்து பண்ண இங்கே கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணால் இதுக்கப்புறம் நான் மூவ் பண்ணாக்க பிக் ஆட் பண்ண பாருங்க ரொம்பவே ஈஸி தான். ஸோ எப்படின்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்க வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தள்ளிவிட்டுங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் ஷோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக் வந்து பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அமௌண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இதை -90 டிகிரி சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அது சைட்டில் வந்து பண்ணால் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் இருக்கா இதை நீங்கள் வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண நீங்கள் ஃபுல் ஸ்கில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிக்கை வந்து பண்ண நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மட்டும் கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு -90 டிகிரிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ண கொடுத்துருக்க புக் மார்க்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ண நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த லே நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி கொடுத்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண விட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் நாம் வந்து பண்ணாக்க டிலீட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணிட்டு இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இது ஆடிச்சு அப். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த பிக்கு வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட் நீங்கள் பண்ணாக்க பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க லிஸ்ட்டுக்கு போய்க்கலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. ஸோ அங்கே வந்துட்டு அப்படி இங்கே கீழே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல லிக்ஸ்னு ஒரு குரூப் கொடுத்துருக்க பாருங்கள் அந்த குரூப்பை அப்படி இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேலே கொண்டு போய் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து பண்ணி ஆன் பண்ணிட்டுனா லிக்ஸ் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் புரியல பார்த்துருவீங்க அந்த டெஸ்ட்டுக்கு கீழே வந்து பண்ணாக்க ஒரு டார்க் கலர் மாதிரி வந்து பண்ணாக்க ஒரு ஷேடோ வந்து பண்ண கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அது எப்படி ஆட் பண்ணு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள்
இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே எடிட் பேஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸை வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து பண்ண மாதிரி அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒய் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படி நம்ம இப்போ பேக் போய்க்கலாம். இப்போ இந்த கலெக்ட் இருக்கா அது வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஜஸ்ட் அந்த பிளாக் கலரை வந்து பண்ணாக்க கீழே பாட்டம் கொண்டு வந்துட்டு இந்த ஒயிட் கலர் மேலே வந்து பண்ணி கொண்டு போய் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒயிட் கலர் இருக்கா அது வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இது வந்து பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டெஸ்ட் எங்கே இருக்கும் ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க கரெக்டாக ரிலெக்ஸுக்கு கீழே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கரெக்டாக உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த லேயர் நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயருக்கு அது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லிக்ஸ் குரூப்பு கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த லிக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ அது வந்து பண்ணாக்க மேலே இருக்குது, டார்க் கலர் வந்து பண்ண கீழே இருக்குது. ஸோ இதை மூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இது வந்து பண்ண -9 டிகிரி நான் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். சாரி -1 டிகிரிக்கு நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதை அப்படி நான் மேலுக்கு வந்து பண்ண கொண்டு போய் செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு மறுபடியும் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர்களை கொண்டுட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லிக்ஸ் எந்த இடத்துல இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த லேயர் நீங்கள் வந்து அட்ஜென்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டுங்க. இந்த லேயர் கொஞ்சம் சைடில் உங்களுக்கு இதாக இருந்துச்சுனாக்கா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு 80 பேஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண ஸோ அது வந்து பண்ணாக்க லைட்டாக ஸ்னேட் ஆகும். ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க உங்களுடைய பிகுக்கு தகுந்த மாதிரி அட்ஜென்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டுங்க. ஸோ நான் கொடுத்துருக்க லிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணாக்க இதை நீங்கள் ஆட் பண்ண இல்லை. ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க லிஸ்ட்டை கூட உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அது வந்து பண்ண உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ நான் வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த டார்க் கலர் லேயரை வந்து பண்ணாக்க அந்த லிக்ஸுக்கு கீழே வர மாதிரி நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க கரெக்டாக எல்லா லிக்ஸ்க்கும் வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த டார்க் லேயர் நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க லிக்ஸ் குரூப்பை நம்ம வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பார்ட்னர் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் அன்குரூப் இருக்கு பாருங்கள், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க நம்ம முன்னாடி சொன்னில்ல, ஸோ உங்களுடைய பிக்குக்கு தகுந்த அந்த டெஸ்ட்டை கூட நீங்கள் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எங்கே வேணாலும் வந்து பண்ணிட்டு நீங்கள் அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஆட் பண்ண பிக்குக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டார்க் கலர் ஏரியும் அந்த லிக்ஸ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணாக்க சாரி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த டெஸ்ட்டோடைய கலர் நான் வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்லில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணி கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் அப்படி இங்கே கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சாங்கு கீழே ஒரு லேயர் பாருங்கள், இது அப்படி இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே கொண்டு போய் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அப்படி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாம் கிரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ எது டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.